ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது தெலுங்கு படமாக நம்ம ஊர் தேட்டர்ஸ்லேயே இப்போ வெளியாகிருக்கிற டெக்காய்ட் லவ் ஸ்டோரி. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துடைய ஆரம்பத்திலேயே கதாநாயகி ரெண்டு பேரும் உருகி உயிருக்கு உயிராக காதலிக்கிறாங்க. ஆனால் ஒரு தருணத்தில் தான் செய்யாத ஒரு குற்றத்துக்காக கதாநாயகன் ஜெயிலுக்கு போகிறாரு. ஆனால் இதுக்கு விட்னஸாக கடைசியாக போய் சாட்சி சொன்னதே நம்ம கதாநாயகி தான். இப்போ கிட்டத்தட்ட 10-13 வருஷம் ஜெயிலில் இருக்காப்புல ஒரு கட்டத்தில் தப்பிக்கிறாரு. ஆனால் அவர் மனசில் இருந்த ஒரே காண்டு என்ன அப்படின்னா, இவ தான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இவளுக்காக வர தயாராக இருந்தோம்ல. ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தி கடைசியாக நம்ம பண்ணாத ஒரு தப்புக்காக நான் தான் நேரம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கடைசியாக நம்மளே எத்தனை வருஷமாக ஜெயிலில் வச்சுட்டால, வெளியே வர்றோம், அவளை பழி வாங்குறோம் அப்படின்னு ஒரு வெறியோட களத்தில் இருக்கிற நம்ம கதாநாயகன். இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த விமர்சனத்தை பொறுத்தளவுக்கு மொத்த விமர்சனத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த காலம் வேணாலும் நீங்கள் எடுங்க. இந்த படத்தை எழுதுனது இந்த படத்துடைய கதாநாயகனான ஆதி விசேஷம், இந்த படத்துடைய டைரக்டரான ஷனில் டியோவும் சேர்ந்து தான். இதை ஷனில் டியோ தனியாக இயக்கியிருக்காப்புல. அவுட் அண்ட் அவுட் ஒரு ஆக்ஷன் ரொமான்டிக் ட்ராமாவாக செட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஒரு கமர்ஷியல் படமாக கிளியராக செட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் பரபரப்பாக, ஒரு பக்கம் பயங்கர எமோஷனலாக, ஒரு பக்கம் ஆக்ஷன் அதகலமாக அப்படின்னு எல்லா விஷயத்தையும் கலந்து தான் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு இந்த டீமை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதில் முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னா முதல்ல 3 கதாபாத்திரங்கள் நீங்கள் சொல்லணும். ஒன்று நம்ம ஹீரோவான ஆதி விசேஷ், அவர் தான் எழுதியிருக்காப்புல. அந்த கதாபாத்திரத்துக்கு ஆக்சுவலி அவருடைய கதாபாத்திரம் மட்டும் கிடையாது, அவருடைய கதாபாத்திரமாகட்டும், படத்துடைய கதாநாயகியான மிருணால் தாக்கூருடைய கதாபாத்திரமாகட்டும், ஒரு சின்சியரான போலீஸ் ஆஃபீஸராக வருவாப்புல நம்ம அனுராக் கைஷப், அவருடைய கதாபாத்திரமாகட்டும், இந்த 3 கதாபாத்திரம் இந்த கேரக்டர் ஆர்க்ஸே சூப்பராக இருந்தது. 3 பேரும் எக்ஸ்ட்ரானரியாக புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய கதாபாத்திரங்களை. இது போக பிரகாஷ் ராஜ், நம்ம சுனில், அதுல் குல்கர்னின்னு சொல்லி அதுக்கடுத்து செகண்டரி கேரக்டர்ஸ் மாதிரி ஓரளவுக்கு எழுதப்பட்ட, பரவாயில்லைங்க, நாட் ஸோ பேட் நாட் ஸோ குட் அப்படிங்கிற அளவுக்கு எழுதப்பட்ட ஒரு சில கதாபாத்திரங்கள் இருக்குது. அந்த ஆர்டிஸ்ட்டும் அவங்க என்ன தேவையானதை பண்ணியிருந்தாங்க. சப்போர்ட்டிங் காஸ்ட்லையும் எல்லாரும் என்னென்ன தேவையோ அதை நீட்டாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், நிச்சயமாக இந்த படத்திற்கு ஒரு பலம் தான். ஈவன் சவுண்ட் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லா விஷயங்களும் இந்த படம் எந்த அளவுக்கு டெக்னிக்கலி சவுண்டாக வரணுமோ அந்த அளவுக்கு தேவையான கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பர்சனலாக இது என்னுடைய டேக்கு. ஆக்சுவலாக ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு சாலிடான ரைட்டிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எங்கேயுமே எந்த ஒரு இடத்துலையுமே என்னங்க படம் உருண்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவங்க கொடுக்கவே கிடையாது. பரபரப்பாக அடுத்து என்ன நடக்க போகுது, யார்கிட்ட மாட்டிப்பா அப்படிங்கிற மாதிரியே கதை நெடுகளும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சேசிங் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே இருக்கும். இங்கே என்ன ஆக போகுது, ஏதாக போகுதுங்கிற அந்த பதபதிப்பு நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கான அந்த எமோஷனல் போர்ஷன்ஸையும் சைட் பை சைடு ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. இதில் ஒரு சில விஷயங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து என்ன விஷயமா இருக்கும், எதனால இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியாது. அது போக போக ஓரளவுக்கு நீட்டாக செட் அவுட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது இந்த கதையில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும், நான் அதை சொல்ல வர்றேன். அது ஒரு சில பேத்துக்கு ட்விஸ்டாக தெரியலாம், ஒரு சில பேத்துக்கு இல்லைங்க நான் ஆரம்பத்திலே கெஸ் பண்ணிட்டேங்க அப்படிங்கிற மாதிரி தெரியலாம். அந்த ஒரு விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். சரி, இந்த படத்தில் இப்போ என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கதைக்குளம் என்னங்க சொல்கிறீங்க, ஹீரோயினே கடைசியில் விட்னஸாக மாதிரி ஹீரோ உள்ள விட்டாரா, இத்தனை வருஷம் கழிச்சு வெளியே வந்து ஹீரோயினை தான் முதல்ல பழிவாங்கன்னு வர்றாரா, இது கொஞ்சம் வித்தியாசமான கதைக்களமாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் இவங்க ஸ்க்ரீன் பிளே பண்ணது உண்மையாக நல்லா இருந்தது. ஆனால் புதுசாக இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி எதுவும் இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்து பழகின மாதிரி இப்படி தாங்க இருக்கும், வேற என்ன நடக்க போகுது, இங்கேருந்து இதுதான் நடக்கும், அப்புறம் இங்கே போய் கடைசி இப்படி தான் முடிப்பாங்க என்ன பாருங்களேன் அப்படின்னு நமக்கு என்ன தோணுதோ அந்த அளவுக்கு ப்ரிடிக்டபிளான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான். ஆனால் பரபரப்பாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் கண்டிப்பாக ப்ரிடிக்டபிளான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான். அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம்லாம் எங்கேயுமே திரைக்கதையிலையோ காட்சிகளாகவோ பெருசாக எங்கேயும் இருக்காது. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம், இந்த கதையில் இது ஒரு தெலுங்கு படம்ங்கிறனால நான் சொல்ல வரல, ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் என்டர்டெய்னர் அப்படின்னாலே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு லாஜிக்கு அப்படின்னா எவ்வளவு கிலோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த அளவுக்கு படத்தில் எம்மி கூட லாஜிக் கிடையாது. நிறைய சினிமாட்டிக் லிபர்ட்டி, நிறைய கிரியேட்டிவ் லிபர்ட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டு நினைச்சதெல்லாம் உங்கள் மாட்டுக்கு எழுதி அப்படி அப்படின்னு அந்த பரபரப்பை நம்ம கிரியேட் பண்ணணும். அவ்வளோதான், அட போவாங்க, அதெல்லாம் ரொம்ப தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு இவங்களா வளர்ச்சி வச்சு எழுதி அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வந்துக்கிட்டாங்க. பட் லாஜிக்கலி இது எப்படிங்க இங்கே இருந்து வரும், அப்போ அதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊருப்பட்ட லாஜிக் ஓட்டைகள் இந்த கதைக்குள்ளே இருக்குது. இதுவும் உங்களுக்கு தோணலாம். எனக்கு ஹீரோவுடைய கேரக்டர் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருந்ததுங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஹீரோயின் லவ் பண்ணுற காலத்தில் ஹீரோயின் அவங்க நல்லா கார் ஓட்டுவாங்க. ஹீரோவுக்கு இப்படி தான் நீங்கள் கார் ஓட்டணும் சொன்னால் கேளுங்க, வேலை வெட்டி இல்லாமல் சும்மா உட்காந்துருக்கீங்க, நான் கார் ஓட்ட கற்றுத்தரேன், ஒழுங்காக இதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ராவல் ஏஜென்சி மாதிரி ஒன்று நடத்திக்கலாம், அதை வச்சுட்டாது நான் விரும்புகிற அந்த நபர் ட்ராவல் ஏஜென்சி தான் நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாவது வீட்டில் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, சொன்னால் கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கார் கற்று தரும். எப்போ லவ் பண்ணும்போது அப்பயே 4 தடவை ஓட்டிருக்கேன், 4 தடவை ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு ஹீரோயின் திட்டுவாங்க ஹீரோவை. இதுக்கப்புறம் 13 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு இல்லையா, கடைசியாவது அவருக்கு கார் ஓட்ட வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே அந்த ஹீரோ இமேஜ்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஏங்க அவரெல்லாம் சும்மா எடுத்தா ட்ரிஃப்ட் பண்ணி தாங்க எடுப்பார் அப்படிங்கிற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா.
இந்த படத்தில் ஏப்பா நீ 13 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷம் காதலிச்சா, அப்புறம் 13 வருஷம் ஜெயிலில் இருந்த, இப்பயுமா உனக்கு கார் ஓட்ட வரல அப்படிங்கிற மாதிரி காமெடியாக ஒரு சீன் ஒன்று வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த சீக்வன்ஸை இவங்க எமோஷனலாக கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலி ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் சொல்கிறத நீங்கள் படமாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஒரு பக்கம் நமக்கு பல விஷயங்கள் தோணா கூட, என்னங்க இப்படி எல்லாமா அதுக்காக நடக்கும், அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் இன்னொரு பக்கம் இருக்கத்தான் செய்யுது. இது படம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய பேக் ஆஃப் த மைண்டில் உங்களுக்கு வந்துட்டு போகத்தான் செய்யும். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் போனீங்க அப்படின்னா ஒரு தடவை பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த படம். அடல் கன்னட பொறுத்தளவுக்கு UA 13+ இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பட் இந்த படத்தில் ஒரு கிசிங் சீன் இருக்குது, கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அது ஒன்றும் பெருசாக அவங்க காமிக்கல அப்படின்னா கூடவே கண்டிப்பாக UA 16+ தான் நான் சொல்லுவேன். இது மைண்டில் இருக்கட்டும். இந்த படம் ஹிந்திலையும் தெலுங்குலையும் மட்டும்தான் நம்ம ஊரில் வெளியாயிருக்கு. இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.